ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் பணிக்கான தேர்வு ஆண்டுக்கு இருமுறை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் நடத்தப்படும் தகுதி தேர்வு செட் தேர்வு இனி ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எப்பயுமே 2 டைம் தான் நடக்கணும். இப்போ யூஜிசி சிஎஸ்ஆர் நெட்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நடக்குது. மற்ற ஸ்டேட்லேயுமே செட் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அங்கேயுமே வருஷத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம இதில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக நடக்காமலே இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மனோன்மணி யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணாங்க. அதில் எக்ஸாம்ஸ் நடக்காததுனால டிஆர்பிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ டிஆர்பி நடத்தி முடிச்சிருக்காங்க. 9ஆம் தேதியோட நமக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நடந்த எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது முடிஞ்ச பிறகு தான் நமக்கு டிஆர்பியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். என்ன ரீசன்னா இந்த டைமு செட்டுக்கு அப்ளை பண்ணவங்களும் டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டு ரிலீஸ் ஆன பிறகு நமக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கான மந்த்து சொல்லியிருக்காங்க, ஜூன் மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஜூன் மந்த்துக்கு முன்னாடியே நமக்கான ரிசல்ட் எல்லாமே எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட மே மந்த்து இந்த மாதிரி கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை செட் தேர்வு நடத்தி உதவி பேராசிரியர் காலியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்றுமே நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆனுவல் பிளான்லாம் ரிலீஸ் பண்ணலை அப்படின்லாமே டீச்சர்ஸ் அதிருப்தியில் இருக்கிறதா நியூஸ் வந்துச்சு. அதுவும் உண்மை தான். ஸோ அதுக்கான ஆனுவல் பிளான் கொடுத்தா கூட இப்போ டிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். டெட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.